வணக்கம் தோழர்களே. பீகார் எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சிரோன்னு மோடி தலைகீழா நிக்கிறாருங்க. பல்ட்டி அடிக்க கூட தயாரா இருக்காரு. எல்லா அராஜகத்தையும் அயோக்கியத்தனத்தையும் செய்யறது ரெடியா இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்து விடுறாங்க பெட்டியை. எந்த பெட்டிய? ஓட்டு பெட்டிய. இவிஎம் மெஷினை பாதுகாப்பே இல்லாம அந்தந்த ஆபீசரோட கையில கொடுத்து விட்டுட்டு இருக்காங்க. என்னங்க இந்த கத்திரிக்காய் கடைக்கு போயிட்டு வர மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் விவி பேட் இருக்கு இல்லையா, நம்ம எந்த சின்னத்துக்கு போட்டோமோ அது சீட்டு வந்து விழுகும்ல, அந்த சீட்டெல்லாம் ஊருக்கு வெளியே கொட்டி கிடக்குங்க. ஊருக்கு வெளியே கொட்டி கிடக்கு. அப்ப மக்கள் கூப்பிட்டு கும்புவாங்களா இல்லையா? அந்த சிராஜ் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன், அவர் நடிகர், நான் பயங்கரமான ஆளுன்னு சீனை போடுறாரு, வச்சு கும்மி அனுப்பியிருக்காங்க நேத்து. வேற லெவல் சம்பவம் பீகார்ல நடந்திருக்கு. அதே சமயத்துல ஓட்டு பெட்டியெல்லாம் வச்சிருப்போம்லங்க, ஸ்ட்ராங் ரூமு, அதோட சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு 4 பேர் உள்ள போய் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இன்னைக்கு வீடியோ வெளியே வந்து அதிர்ச்சியை தந்திருக்கு. என்னங்க நடக்குது பீகார்ல? எனக்கு தெரிஞ்சுங்க, ஜனநாயகத்தை படுகொலியில தள்ளுற ஒரு அரசை நான் நேரடியா பாக்குறேங்க. மோடி மாதிரி இவ்வளவு கேவலமான சில்றத்தனமான வேலையை தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு மக்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. கேவலமான ஆளை, ஒரு சங்கிப்பையில நான் இப்பதாங்க நேரடியா பாக்குறேன். ரொம்ப கேவலமா இருக்கு. கள்ள ஓட்டு ஒரு பக்கம் போடுறானுங்க, ஒரு பக்கம் ஓட்ட திருடுறானுங்க, ஒரு பக்கம் இவிஎம் மெஷினுக்குள்ள போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சிசிடிவி கேமராவை அமுத்துறாங்க. அப்புறம் விவி பேடோடைய அந்த அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. பயந்துட்டானுங்க. மக்கள் எழுச்சியோட போய் ஓட்டு போடுறாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுந்த ஓட்டு, அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் 64.66% ஓட்டு பதிவாயிருக்கு. அது ஒரு பெரிய வாக்கு வங்கி. மக்கள் எழுச்சியில கடைஞ்ச ஒரு மாற்றம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நேத்தே நான் சொன்னேன், என்ன வேணாலும் செய்வானுங்க இந்த பயலுக அப்படின்னு. கரெக்டா இறங்கி செஞ்சிருக்கானுங்க. முதல்ல இவிஎம் மெஷின்ல எப்படிங்க எடுத்துட்டு போவாங்க? நம்ம ஊர்ல பத்திரமா போலீஸ் பாதுகாப்போடு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு நேரா கொண்டு போய் கொடுப்பாங்க. போலீஸ் பாதுகாப்போட அவங்க அந்த இடத்துலதான் ஓப்பனே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெஷின் ஒர்க் ஆகுதானே, அப்புறம் ஸ்பேர் மெஷின் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் வாக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கு புரியுதா? இந்த சிஸ்டமே இல்லைங்க. அவன் ஏதோ கோயில்ல சுண்டல் கொடுத்தா அதை பையில வச்சுக்கிட்டு போவாங்க பாரு, அது மாதிரி தூக்கிட்டு போறாங்க பாருங்களேன். सर ईवीएम ऐसे हाथ में सर इन सभी में ईवीएम जा रहे क्या? ये हाँ बोल रहे हैं। भाई साहब वोट जो है ये ऐसे हाथ पे कंधे पे उठा के जा रहे हैं. இவ்வளவு கேவலம் இதே தாங்க நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்துல இதே தான் நடந்துச்சு. கையில கொடுத்து விடுறாங்க ஓட்டு பெட்டிய. இது எவ்வளவு முக்கியமானது, இது எவ்வளவு பத்திரமா கொண்டு போகணும், இது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், அந்த அறிவே இல்ல அவங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நான் செய்வேன், நான் நினைக்கிறதா நடக்கணும், அதான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். தமிழ்நாட்டுல ஒரு தடவை நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 2016 எலெக்ஷன் நினைக்கிறேன். அந்த சமயத்துல ஒரு விவி பேடு, அதாவது நம்ம ஓட்டு போட்டோம்னா சீட்டு விழுகும்ல, அந்த சீட்டு வைக்கிற பேடுக்கு தான் விவி பேடுன்னு பேரு. அந்த பெட்டியை தூக்கிட்டு ஒரு ஆள் போறான், வண்டியில 2 வீலர்ல போறான். இத ஒரு உணவு கொடுக்கிற டெலிவரி பாயா இருக்கிற ஒரு தம்பி பாத்துட்டாரு. பார்த்துட்டு அந்த ஆள் அப்படியே கையோட புடிச்சிட்டாருங்க. இவர் சாப்பாடு கொடுக்கலன்னா வேலையே போயிடும். என் வேலை போனாலும் பரவாயில்லையே, என் முன்னாடி இந்த தப்ப நடக்க மாட்டேன்னு அந்த ஆளை புடிச்சிட்டாரு. புடிச்சு ஊரே திரண்டுருச்சு. நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஊரே திரண்டு அவன் பெட்டியை திறந்து பார்த்தா விவி பேட். எப்படா எடுத்த, எங்கடா இருந்து எடுத்த, இது யாருக்கடா எடுத்துட்டு போறோம், புடிச்சு உண்டிலன் பண்ணாங்க. நீங்க எடுத்துட்டு போய் ஆன்லைன்ல போட்டு பாருங்களேன், வரும் அது. நம்ம ஊர் அப்படி இருக்குங்க. நம்ம ஊரு பிள்ளைங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஏதோ சுண்டல் கொடுக்குற மாதிரி கையில கொடுத்து விடுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கலாம். இந்த ஓட்டு அதிகமா விழுந்த உடனே அவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உள்ளடி வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்ட்ராங் ரூம்னா என்ன? 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய, நம்ம ஓட்டு போட்ட அந்த பெட்டிகளை வைக்கக்கூடிய இடத்துக்கு தான் ஸ்ட்ராங் ரூம்னு பேரு. நம்ம ஓட்டு போட்ட பெட்டி, எல்லாரும் ஓட்டு போட்டு வச்சிருக்கோம், அந்த பெட்டி வைக்கிறது தான் ஸ்ட்ராங் ரூம். அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கனெக்ஷன் இருக்கும். வெளியே இருந்து அந்த ஃபுட்டேஜஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு கட்சிக்காரங்களும் அங்க இருப்பாங்க, அந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருப்போம். யாரும் போகாம வராம ஷிஃப்ட் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கிற இடத்துல கரெக்டா வைஷாலி மாவட்டத்துல ஹாஜிபூர்ன்ற இடத்துல இந்த ஸ்ட்ராங் ரூமோடைய சிசிடிவி கேமராவை அமர்த்திக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? 2024 மக்களவை தேர்தல்ல பாஜக காரனுடைய அவன் தேர்தலில் முக்கியமான இடம் ஜெயிக்க போறான்னு சொன்ன நீலகிரியா இருக்கட்டும், தென் சென்னையா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், இப்படி முக்கியமான 6 இடத்துல சிசிடிவி கேமரா ஆஃப் ஆச்சு தெரியுமா? நம்ம உடனே போட்டு சங்கில மிதிச்சு விட்டோம் தெரியுமா? அங்க கேட்க நாதி இல்லைங்க. சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்க உட்காந்து பாக்குறவங்க நம்மளா இருந்தா உள்ள இறங்கிடுவோம். அவங்க பாவம் உட்காந்துட்டு இருக்காங்க, புரியவே இல்லை எனக்கு. பாருங்களேன்,
देखिए कैमरा 5 मिनट से बंद है। (129) महनार विधानसभा का पिकअप निकल रहा है। 11:53 அடுத்து அதை விட ஒரு பெரிய வீடியோ ஒன்று வெளியாயிடுச்சு. அந்த வீடியோ என்னடானா, இவங்க இந்த சிசிடிவியை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறானுங்க ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள. எங்க 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னானுங்களே. அப்போ 3 அடுக்கு பாதுகாப்புனா கேண்டிடேட் கூட உள்ள போக முடியாது. அங்க இருக்கிற நின்றிருந்த அந்த கேண்டிடேட்ஸ் கூட உள்ள போக முடியாது. யாருமே உள்ள போக முடியாது. அதிகாரியா இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், யாரும் உள்ள போக முடியாது. ஏன்னா அது மக்கள் ஓட்டு போட்டதை வச்சிருக்கிற இடம். அதனால யாரும் உள்ள போய் அவ்வளவு ஈஸியா மெனக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அதுக்குள்ள போயிருக்காங்க 4-5 பேரு, போயிட்டே இருக்காங்க பாருங்களே. नीला शर्ट देख रहे हैं सर, आप भी देखिए, मॉनिटरिंग कीजिए। ये सर आप ही देखिए। अरे सब यहाँ मोबाइल चल रहा था, सही बनाइए ना वीडियो। क्या हुआ सब भाई, कैमरा को घेर लिया। कांड चल रहा है। कांड हो रहा है। बोले मोदी नगर में क्या कर रहे हैं इतने आदमी। मोदी नगर பாத்தீங்கல்ல என்னங்க நடக்குது? சிசிடிவியை பார்த்துக்கிட்டே இங்கிட்டு பஞ்சாப்ல அடிச்சு விட்டாங்கல்ல மாநகராட்சி தேர்தல. பாத்தீங்கல்ல, இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க போல இருக்குங்க. ஜெயிக்கிறதுக்கு எவன் கழுத்தையே அறுத்து விட்டு போவாங்க போல இருக்கு. நேத்து அப்படிதான் ஒரு அம்மா மாட்டி இருக்கு. சாம்பவி சௌத்ரின்னு ஒரு அம்மா ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டுட்டு எல்லாரும் கையை காட்டுறானுங்க, இந்த விரலை காட்டுறானுங்க. ஓட்டு போட்டு வந்தோன்னா அந்த நொட்டாங்கையில தான் அப்படி போடுவாங்க, இப்படி காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நொட்டாங்கையில இந்த அம்மா சோத்தாங்கையை காமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி புரியுதுங்களா? சோத்தாங்கையை இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கையா இந்த கையா இந்த கை தான் சோத்தாங்கையை காமிச்சிட்டு இருக்கு. உடனே அவங்க அப்பா, இந்த அம்மா பேரு சாம்பவி சௌத்ரி, அவங்க அப்பா அசோக் சௌத்ரி, அவரு சிராஜ் பாஸ்வானுடைய கட்சியில இருக்கிறார். சரிங்களா? இந்த சிராஜ் பாஸ்வான் அப்படின்றது அங்க இருக்கிற ஒரு தலித் மூவ்மெண்டினுடைய ஒரு முக்கியமான கட்சி. அதுல அவங்க அப்பா இருக்கிறார். சரி, இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு வந்தோடனே பத்திரிகைக்காரங்களுக்கு கையை காட்டுறாங்க, இப்படி இப்படி காட்டுறாங்க. எல்லாரும் லெஃப்ட்ல தான் வச்சிருக்காங்க, லெஃப்ட காட்டியிருக்கணும். இந்த பிள்ளை கள்ள ஓட்டு போட்டிருக்கு போல இருக்கு. சாம்பவி கள்ள ஓட்டு போட்டதுனால எந்த வரல காட்டுறன்னு தெரியாம முதல்ல ரைட்டு ஹேண்டை தூக்கி பிடிச்சு அவங்க அப்பா அப்படியே கண்ணை பார்த்து மாத்து அப்படின்றாரு. உடனே டக்குன்னு இந்த கையை கீழே போட்டு இந்த கையை தூக்கிடுச்சு. மொத்தமா சிக்கிருச்சு. ஊடகங்கள்ல பயங்கரமா படபடப்பா பேசப்பட்டுச்சு. பாருங்களேன். பாஜகக்காரங்க வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாத ஜந்துகளா இருப்பாங்க போல இருக்குங்க. 2 கையும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க டிவி முன்னாடி நின்றுட்டு. அப்புறம் சிக்கி சீரழிஞ்சிட்டாங்க. இது காட்டு தீ மாதிரி பரவுது. உன் கட்சிக்கார பொம்பளை என்ன யார் 2 ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ ஊருக்கு போய் ஆளுக்கால் 4 ஓட்டு போட்டிருக்கீங்களா அப்படின்னு மக்கள் கொதிச்செழுந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த மக்கள் கொதிச்செழுந்துதான் இந்த அம்மா கையை காட்சியில இந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் சிராஜ் பாஸ்வான். இந்த சிராஜ் பாஸ்வான் யாருடானா மத்திய அமைச்சர். இந்த மத்திய அமைச்சர் யாருடானா ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு தலைவருடைய பையன். இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் யார் அப்படின்னா பீகாரினுடைய தலித் மூவ்மெண்டினுடைய முக்கியமான தலைவர். பாஜக அவர்களை அசிங்கப்படுத்தி அவருக்கு சேரே போடாம ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த பேட்டி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்காக கடுமையா சப்போர்ட் பண்ணி நான் பேசியிருப்பேன். பாஜக காரன் தலித்துகளை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு போட்டு பொழந்திருப்பேன். அவர் தான் ராம்விலாஸ் பாஸ்வான். ரொம்ப போராடக்கூடியவர், போராளியா இருந்தவர், கடைசியில் மலுமட்டையா போய் செத்து போனாரு. அவர் பையன் தான் இந்த சிராஜ் பாஸ்வான். இவரும் பாஜகவுடைய சொம்பு. அதனாலதான் அவர் ஒன்றிய அமைச்சரா இருக்காரு. தனித்து போட்டியிட போறேன்னு மிரட்டி கூடுதலான சீட்டு வாங்கினாரு. ஜெயிக்க வாய்ப்பு இல்லாம போச்சு. அவங்க கட்சிக்காரங்க 2 வரலையும் காமிச்சுட்டாங்க. இதுல சிக்கிட்டாரா? இவரை போட்டு பொழந்துட்டாங்க மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சமரசம் பண்ணிக்கிட்டுலாம் இல்ல. அடுத்த அடிதான், தப்புனா தப்பு தான், அட்டின்னா அட்டிதான் அப்படின்ற மனநிலைக்கே வந்துட்டானுங்க. போட்டு பொழந்துட்டாங்க. அந்த பயந்து உசுறு கஞ்சி போயிட்டாருங்க.
அவங்களாம் சினிமா நடிக்கிறவங்க மேடல் நின்னுட்டேன்னு ஜூ கொடுத்துட்டு இருந்தவர் பாவன் டப்புன்னு உள்ள வந்து இழுத்து போட்டு அடிக்க வந்துட்டாங்க. ஊரு ஊரை திரண்டு பாருங்களேன், மனுஷன் துடிச்சு போயிட்டாரு. ये देखिए चिराग पासवान को गिरफ्तार कर लिया गया है। तमाम उनके कार्यकर्ता उनके साथ इस गाड़ी पे जा रहे हैं। अब यहाँ से उन्हें सचिवालय थाना ले जाया जाएगा। पटना का बेली रोड पूरे तरीके से रण क्षेत्र। சமஸ்திபூர் மாவட்டம் சாராய் ரஞ்சன் அப்படின்ற தொகுதியில விவி பேடோடைய அந்த சீட்டெல்லாம் ஒரு காட்டுல ஒரு மரத்தடியில சொட்டப்பட்டு கிடக்கு. விவி பேடோடைய அந்த ஒப்புகை சீட்டு இருக்கும்ல, அந்த சீட்டு அப்புறம் கொட்டி கிடக்கு. எதுக்கு கொட்டினா? ஏன்னா இவனா ஒரு சீட்டு அடிச்சடிச்சு உள்ள போட்டுக்கிறதுக்கு. அதுல பூரா பாஜகவுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு அந்த பாஜகவுடைய சின்னத்தை அச்சடிச்சு உள்ளுக்குள்ள போட போறான் போல இருக்கு. இதுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி இதை கொண்டு வந்து தெருவில் போட்டு விட்டுருக்காங்க. मीडिया वाला काम करे रखो तो और किसका है, कौन कौन वोट है रखो तो गिरा होता। सबसे ज्यादा कुणाल जी का है। कुणाल का बहुत अलमारी छाप भी आप बताए वो काम किया लखन हमने आर के ले लिया कॉफी साथ वो कैसे किया நாங்க நடக்குது. பீகார்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக எவ்வளவு கேடுகட்ட வேலையை தேர்தல் ஆணையமும் பாஜகவும் செய்யுது. ஏன் நான் கேட்கிறேன், இது தனித்த ஒரு அமைப்பு தானே தேர்தல் ஆணையம். இவ்வளோண்டு சூடு சொரணை இல்லை, இவ்வளோண்டு நேர்மை இல்லை, இவ்வளோண்டு மக்களாட்சியை காப்பாற்றணுன்ற இவ்வளோண்டு அறம் இல்லை. சே, நம்ம காலம் ரொம்ப கேவலமான காலங்க. சல்லிகளோடு போராடிக்கிட்டு இருக்கோம், சில்லறைகளோடு போராடிக்கிட்டு இருக்கோம், தற்குறிகளோட போராடிக்கிட்டு இருக்கோம், சுயநலவாதிகளோட போராடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான காலத்தில் நம்ம இருக்கோம். ஒரு தேர்தல் ஆணையமே ஒரு தேர்தலில் கோல்மால் பண்ணி அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக வச்சு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை பார்க்குறாங்களே, என்ன பண்ணலாம் தோழர்களே? ஒரு தேர்தலில் எழுச்சியோட மக்கள் வந்து வாக்கு போடுறாங்க. இவன் சிசிடிவி அமர்த்திட்டு உள்ளே போயிட்டு இருக்கான், ஓட்டு பெட்டியை மாற்றிக்கிட்டு இருக்கான், ஓட்டு பெட்டியை கையில் கொடுத்துட்டு இருக்கான், விவி பேடு பேப்பர்லாம் கொண்டு வந்து தெருவில் கொட்டிக்கிட்டு இருக்கான், 2 ஓட்டை போட்டு இப்படி கையை காமிச்சிட்டு இருக்கான். என்னங்க நடக்குதுங்க? முடியலைங்க, உண்மையிலே முடியலைங்க. என்னங்க